நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, நம்ம இப்ப என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஆடி மாதத்துல இந்த ஆடி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில ஆட்டி வைக்க போதா, இல்ல இப்ப இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்க போதா அப்படிங்கிற பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த தமிழ் மாத பலன்கள் எல்லாமே சூரிய பகவானை மையமா வச்சுதான் நம்ம எடுப்போம். ஸோ அப்ப சூரிய பகவான் எந்த ராசிக்குள்ள வராரு அப்படின்னா, இந்த ஆடி மாதம் சரியாக 17/6/2026 சரியாக சூரிய பகவான் ஆடி மாதம் 1ஆம் தேதி நம்மளுடைய கால சக்கரத்துக்கு 4ஆம் வீடான கடக ராசிக்குள்ள நம்முடைய சூரிய பகவான் உள்ள வர. ஸோ அப்ப கடக ராசிக்குள்ள சூரிய பகவான் உள்ள வர இந்த ஆடி மாதத்துல மிகப்பெரிய அற்புதங்கள், மிகப்பெரிய நன்மைகள் எல்லா ராசினியர்களுக்குமே உறுதியாக கிடைக்கும். இதுல உங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை, ராசியின் அடிப்படையில சூரிய பகவான் அமர்ந்த இடம், அதே போல சூரிய பகவானை தவிர்த்து மற்ற கிரகங்களும், சூரிய பகவானும் மற்ற கிரகங்களும் இணைந்து உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாங்கன்னு சொல்லி நம்ம தெளிவா பார்க்கலாம். அதாவது மற்ற கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்முடைய ரிஷப ராசியில செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட இந்த ஆங்கில மாத தேதிப்படி பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி வரையும் அவர் எங்க இருப்பாரு, ரிஷபராசியில் இருப்பார், செவ்வாய் பகவான் இருப்பார். 3ஆம் தேதி 3/8/2026 நம்முடைய செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்குள்ள பயணம் செய்வார். ஆல்ரெடி மிதுனத்துல நம்முடைய புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார். அதே போல கடகத்துல நம்முடைய குரு பகவான் இருக்காரு. குருவோட சேர்ந்து சூரியன் இப்ப ஒரு மாதம் டிராவல் பண்ண போறாரு. சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ சிம்ம ராசிக்குள்ள கேதுவோட இணைந்த சுக்கிர பகவான் கரெக்டாக 1/8/2026 என்ன பண்றாரு, தன்னுடைய கன்னி ராசிக்குள்ள நீசம் பெற்ற கன்னி ராசிக்குள்ள சுக்கிர பகவான் தன்னுடைய பயணத்தை செயல்படுத்துவாருங்கிறது பார்க்குறோம். ஸோ அதே போல பார்த்தீங்கன்னா நம்முடைய ராகு பகவான் கும்ப ராசியிலையும், சனி பகவான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஜூலை 27 என்ன பண்றாரு, நம்மளுடைய மீன ராசிலேயே இந்த மாதம் என்ன பண்றாரு, வக்ரம் அடைகிறார். ஸோ இந்த கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக உங்களுடைய லைஃப்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுதுங்கிறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகர ராசி அன்பர்களுக்கு, மகர ராசிக்காரங்களுக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் அற்புதங்களையும், அதாவது மிகப்பெரிய ஒரு அல்டிமேட்டா சிறப்பா இருக்கேன், சிறப்பான சம்பவம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அல்டிமேட்டா இருக்க போறீங்க. உங்களுடைய அங்கீகாரம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவோம்ல, கடின உழைப்பு, சிறு வயதுலேருந்து உழைப்பு, சின்ன வயசுலேருந்து போராடுறேன், எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் போராடுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த போராட்டம் 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 மகரத்துக்கு கூடவே வரக்கூடிய டாட்டா வந்துகிட்டே இருக்கும். போராட்டம்னு ஒரு எழுத்து வச்சா பிரச்சனை கிடையாது. நம்ம மகரத்து பக்கத்தில் எப்படி வைக்கலாம்னா போராட்டம், அந்த போராட்டத்தை 2 தடவை போட்டு புள்ளியா வச்சா போராடிக்கிட்டே தான் சார் இருக்கேன் அப்படி நினைக்கக்கூடிய மகர ராசி என்பர்களாய் உங்களுக்கு அந்த போராட்டத்தை அப்படியே என்ன பண்ணலாம், அப்படியே அழிச்சிடலாம். மகிழ்ச்சின்னு அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் உணரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அற்புதமான மாதம் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்துல உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஒரு லைஃப்பை டோட்டல் சேஞ்ச் பண்ணும் அப்படிங்களா. கிட்டத்தட்ட எப்பவுமே மகர ராசிக்கு 12 வருஷத்துக்கு இருக்க ஒரு லைஃப்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கும். வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், ஸோ அல்லது ஏதோ ஒரு விஷயம் நல்லதோ கெட்டதோ 12 வருஷத்துக்கு இருக்க கட்டாயமா நடக்கும். அப்போ அதனாலதான் சொல்றோம், 12 வயசுக்கு முன்னாடியே உழைக்க ஆரம்பிச்சிருவீங்க மகர ராசிக்காரங்கன்னு சொல்லி. ஏற்கனவே நான் பல வீடியோ சொல்லியிருப்பேன். வீடியோ நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறோம்னு தெரியும். ஸோ அப்போ அந்த 12 வருடம் இந்த 12 வருடமா இருக்க போகுது. இவ்வளவு நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷமாக எல்லா பிரச்சனையும் சந்திச்ச நம்முடைய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த ஆடி மாதத்திலிருந்து அந்த 12 வருட கிரகத்துக்குரிய விஷயம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றங்கள், நிறைய முன்னேற்றங்கள், உங்களுடைய திறமையை நீங்கள் ப்ரூவ் பண்ணக்கூடிய காலகட்டம், உங்களுடைய செயல்பாடுகளை நிறைய சேஞ்சஸ் பண்ணி அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போது, அதிர்ஷ்டத்தை நம்பி வாழாமல் உழைப்பை நம்பி வாழக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள், மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்களை கிரகம் கொடுக்க போகுது.
உங்களுடைய பேச்சு திறமை சூப்பராக இருக்க போகுது, உங்களுடைய புத்திசாலித்தனம் சூப்பராக இருக்க போகுது. மிகப்பெரிய முக்கியமான முடிவுகளை இந்த ஆடி மாதத்தில் நம்முடைய மகர ராசி அன்பர்களாகிய நீங்கள் எடுப்பீர்கள் என்பது உண்மை. அதே போல மிகப்பெரிய இன்னொரு மாற்றம் என்னன்னா, நம்முடைய மகர ராசி அன்பர்களுக்கு புதிய அங்கீகாரங்கள் கிடைக்கும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் ஒரு 12 வருஷத்துக்கு கவலையே பட தேவையில்ல. லைஃப் வெரி ஹாப்பி, நான் நல்லா இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு மனதார வரக்கூடிய ஒரு செயல்பாடாக இந்த ஆடி மாதம் கிரகம் கொடுக்க போகுது. அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்க போது. திருமணத்துக்காக வரம் தேடக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு தனக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை துணை அமையக்கூடிய வாய்ப்பு சூப்பராக இருக்கு. ஓகேவா? எங்கெங்கேயோ தேடிப்பீங்க. இப்போ என்னென்னா, ஒன்று நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனிலேயே கூட அந்த பொண்ணு இருக்கலாம், அந்த நீங்கள் வரம் தேடக்கூடிய உங்களுக்கு ஏற்ற மாப்பிள்ளை இருக்கலாம், அல்லது உங்கள் ஏரியாக்குள்ளே இருக்கலாம், அல்லது உங்கள் ஊர்லேயே இருக்கலாம்னு சொல்லி பக்கத்தில் இருந்தாங்களா, அடி எங்கெங்கெல்லாம் தேடும் தெரியுமா வரன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய செயல்பாடில் ஒரு சேஞ்சஸ் ஏற்படும். ஓகேவா? அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. அதேபோல் மகர ராசி என்பவர்கள் யார் யாரெல்லாம் கலைத்துறையில் வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறீங்களோ, யார் யாரெல்லாம் சின்ன திரையில் வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறீங்களோ, யார் யாரெல்லாம் யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் என்று சமூக வலைதளங்கள் மூலமாக தன்னை பிரபலப்படுத்தணும்னு ஆசைப்படுறீங்களோ, இவ்வளவு நாள் நீங்கள் போராடினீங்க, ஆசைப்பட்டுக்கிட்டே போராடினீங்க, இந்த வட்டம் போராடவே தேவையில்லை. உங்களுக்கான வாய்ப்பு உங்களை தேடி வந்து அந்த அங்கீகாரத்தை நீங்கள் பயன்படுத்தும் பட்சத்தில் வேற லெவல் அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயங்களை கிரகங்களும் உங்களுடைய பெற்ற தாயுடைய ஆசீர்வாதமும் நீங்கள் விரும்பி கும்பிடக்கூடிய உங்களுடைய இஷ்ட தெய்வமான பெண் தெய்வத்துடைய ஆசீர்வாதமும் உறுதியாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, இந்த மகர ராசிக்காரங்க ஓட்ட வாங்கி சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னோம்னா, அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா என்ன பண்ணுவீங்கன்னா வெளிப்படையாக சொல்லிடுவீங்க. அதாவது மற்றவங்களுடைய ரகசியத்தை மனசுக்குள்ள வச்சு சரி பண்ணி கொடுப்பீங்க. ஆனால் உங்கள் விஷயத்த இதை சொல்லாதன்னு சொன்னால் அதை எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இவங்க நல்லவங்க, அவங்க நல்லவங்க, இவங்க கரெக்டானவங்கன்னு. தயவுசெய்து அதை நிப்பாட்டிடுங்க. இந்த மாதம் எந்த முயற்சி, புதிய விஷயங்கள் உங்களுக்கு ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து வருதோ அந்த இடத்துல நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு தான் உங்களுடைய ரகசியங்களை வெளியே சொல்லணும். அப்படி கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுடைய ரகசியம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியும் சிறப்பாக இருக்கும், சிரமம் இல்லாமல் இருக்கும். வெற்றி உங்களுக்கு தான்.